அவனுக்கு முன்னாடி சின்ன பசங்க 2 பசங்க போகுதுங்க. அந்த புள்ளி என்ன பண்ணா குழந்தைங்கள வீட்டு இந்த பக்கம் இழுத்து விட்டு மழை வருது போடா அப்படின்ட்டு இழுத்து இந்த பக்கம் விட்டுட்டு அவன் திரும்பினா மரமா மேலேருந்து உடனே சிலாப்பு தபார்னு மண்டியில் விழுந்துமா, புள்ள மண்டியில் விழுந்து அப்படியே படுத்த மேனியா விழுந்தாமா குழந்தை கீழே. ஜென்ஸுங்களை ஐயோ அப்பா ஓட 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 புள்ள ஊன்ட்டான்னு கத்தி இந்த மக்கள் எல்லாம் ஆம்பளை பிள்ளைங்க எல்லாரும் இந்த பக்கம் ஓடினாங்க. எல்லாம் ஓடி போய் புள்ளைய தூக்குறாங்கம்மா, முடியலம்மா புள்ளைய இந்த பக்கம் அப்படியே பொழந்துக்குன்னு போகுதுமா, கை குழந்தை முள்ள ரத்த பீறு விட்டு அடிச்சு. இது வரைக்கும் ஒரு பையனாலே என் பொண்ணு போயிடும் பொழைக்குதுமா. பொண்ணு ரொம்ப மோசமாக இருக்குதாம்மா, பைத்தியக்கார மாதிரி ஆயிடுச்சுமா. அது ஒரே ஒரு கல்லு தான், அவ்வளோ வீக்னஸ், பில்டிங் ஃபுல்லாக வீக்னஸ். எந்த ஒரு அதிகாரி எந்த ஒரு அரசாங்கம்லாம் வந்து பார்க்கல, இருக்கிறாங்களா செத்துட்டாங்களா அதெல்லாம் பார்க்கல. சரியா, உயிர் போறது போயின்னு தான் இருக்கு. இந்த தாய் படுற பாடு இனிமே எந்த தாய்க்கும் படக்கூடாது. 4 மாசத்துல கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு வர வேண்டிய ஜன நேத்து அவன் பாவம் இறந்தா நிட்டுனது அளவுக்கு வந்து சேர்ந்தாங்கம்மா. எங்களுக்கு மாற்று வீடு கொடுத்துட்டு நீங்க இடிச்சுட்டு கட்டி கொடுங்க. எங்களால வெளியெல்லாம் போய் வாடகை கொடுக்க முடியாது. எங்களுக்கு பணமே வேண்டான்னு தான் சொன்னாங்க. அந்த 5 லட்சமா வேண்டாம், பணமும் வேணாம். அந்த பணத்தால குழந்தை உயிர் வந்துட போறது கிடையாது, மத்த உயிர் போக வேணான்னு சொன்னாங்க. எங்களுக்கு வீடு கொடுத்தா போதும். சாவர கண்டிஷன்ல இருக்கிறாங்க அவங்க அம்மா. 5 வாட்டி அவங்க பையன் இருந்துட்டு பிக்ஸும் வந்திருக்கு அவங்க அம்மாவுக்கு. அந்த அளவுக்கு அவங்க அவ்வளோ இதாயிட்டாங்க. திங்கக்கிழமை வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்க அந்த ஒரு வார்த்தைக்காக எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க நல்லபடியா அந்த சடங்கு செய்யணும்ன்றதுக்காக நாங்க இத்தனையோ தாங்கிட்டு நாங்க அமைதியா இருக்கோம். இதுக்கப்புறமா திங்கக்கிழமை வரல எதுவுமே ஆளன்னா நாங்க சிஎம் இன்னும் டபுள் மடங்கு இருக்கும். இன்னைக்கு 22 வயசு பையன் உயிர் போயிடுச்சு, நாளைக்கு 10 வயசு குழந்தை சாவும். சரியா, இன்னைக்கு இந்த பையனுக்கு விட்டா மாதிரி நாளைக்கு 10 வயசு பையனுக்கு விட்டுருவீங்களா? இந்த இஸ்லாமிய மக்களுக்கு ஜெய் செய்து ஒரு நல்ல குடியிருப்பு கொடுத்தா அவருக்கு கோடி புண்ணியம். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசபுரத்தில் தான் இருக்கோம். 50 வருஷம் பழமையான ஒரு குடிசை மாற்று வாரிய கட்டிடம் இடிந்து விழுந்து குலாப் என்ற இளைஞர் உயிரிழந்திருக்காரு. இது குறித்து இந்த பகுதி மக்கள் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிறைய விஷயம். சரியா புதன்கிழமை அன்னைக்கு கரெக்டாக மணி 8:45 இருக்குமா. கடை இந்த கடை எங்கள் கடை தான். இது கடை எடுத்து யாரை கட்டானே வெளியே நின்றமா. எதிர் சந்து திடீர்னு ஒரு சவுண்டு கேடுது. என்ன சவுண்டு கேட்குதுன்னு எட்டி பார்த்தாக்கா ஒரு வயசு பையன், அந்த பேர் குலாப், அவன் பேர். கரெக்டாக மணி 8:45 இருக்கும். ஸ்லாப்பு மேலே இருந்து இடிஞ்சு அப்படியே ஓடந்தான். அப்போ தான் புள்ள வேலையை விட்டு வந்திருக்கிறான். போகிறான். அதுக்கு அவனுக்கு முன்னாடி சின்ன பசங்க 2 பசங்க போகுதுங்க. அந்த புள்ளி என்ன பண்ணா குழந்தைங்கள வீட்டு இந்த பக்கம் இழுத்து விட்டு மழை வருது போடா அப்படின்ட்டு இழுத்து இந்த பக்கம் விட்டுட்டு அவன் திரும்பினா மரமா மேலேருந்து உடனே சிலாப்பு தபார்னு மண்டியில் விழுந்துமா, புள்ள மண்டியில் விழுந்து அப்படியே படுத்த மேனியா விழுந்தாமா குழந்தை கீழே. சரியான சவுண்டு. என்ன சவுண்டு கேட்குதுன்னு எட்டி பார்த்தேன் பாரு. அவ்வளோதாம்மா, புள்ள அப்படியே மயங்கிட்டான். அதுக்குள்ளே அங்கே இருந்த ஜென்ரல் நான் தாம்மா கத்தினேன். எல்லாம் மேலே ரேடிஸ் இருக்குதாங்க. அங்கே அன்றைக்கி ஜென்ஸுங்க இந்த பக்கம் யாருமே இல்லை, மழையால நிற்கல. இங்கே எல்லாம் நிற்பாங்க. இங்கே தான் எல்லாம் ரேடிஸுங்க ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க. நான் என்ன பண்ணேன், மடமடம்னு அங்கேருந்து ஜென்ஸுங்களை ஐயோ அப்பா ஓட 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 புள்ள ஊன்ட்டான்னு கத்தி இந்த மக்கள் எல்லாம் ஆம்பளை பிள்ளைங்க எல்லாரும் இந்த பக்கம் ஓடினாங்க. எல்லாம் ஓடி போய் புள்ளைய தூக்குறாங்கம்மா, முடியலம்மா புள்ளைய இந்த பக்கம் அப்படியே பொழந்துக்குன்னு போகுதுமா, கை குழந்தை முள்ள ரத்த பீறு விட்டு அடிச்சு. இது வரைக்கும் ரத்தம் அந்த சந்தை அந்த அவங்க வீட்டு முனை பிடிச்சி இந்த முனை வரலாம் அவ்வளோ ரத்தமா பிள்ளைக்கு போயிடுச்சுமா. புள்ள அன்னைக்கு வேலை 8:30 மணிக்கு வேலையை விட்டு வந்த புள்ள, அவன் நல்ல பையன்மா, எங்கேயும் போய் நின்று எதுவும் பண்ண மாட்டாமா. அப்படியாப்பட்ட புள்ள வீட்டுக்கு போனாமா. போகிறதுக்குள்ளே இந்த கொள்ளை அவனுக்கு கல்யாணம் வேறு வச்சுக்கிறாங்க 4 மாசத்துல. 4 மாசத்துல கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு வர வேண்டிய ஜன நேத்து அவன் பாவம் இறந்தா நிட்டுனது அளவுக்கு வந்து சேர்ந்தாங்கம்மா. எங்களுக்கு வயிறு எரியுதுமா. அவ்வளோ பெரிய பிள்ளைய வாரி கொடுத்துட்டு எவ்வளோ பெரிய இழப்புமா. இப்படிதாம்மா அந்த சுனாமிக்கு முன்னிலேருந்து இந்த இடத்த எடுக்கிறேன்னு கவர்மெண்ட் உள்ளே பார்த்துட்டு ஒரு கண் துடைப்புக்கு சொல்லிட்டு நோட்டீஸ் ஓட்ட வச்சுட்டு போறாங்க. ஆனா இந்த ஒரு மக்களும் சரி யாருமே ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க, ஆனா ஒத்துழைக்க மாட்டாங்க. இதான் கவர்மெண்ட் அவங்க எடுக்கிறேன்னு சொல்லியும் நீங்க தான் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. கொடுக்குறவங்கள அனுப்பிச்சு விடுங்க, வெளியே கொடுக்க மாட்டேன்றவங்கள விட்டுருங்க. அந்த 4வது மாடியில அவங்கள கூட்டின்னு உட்கார வச்சா அந்த சேதாரம், அந்த கஷ்டம், அந்த பிரச்சனைகள்லாம் அவங்க அனுபவிப்பாங்க. அப்ப அவங்களும் வெளியே போவன்னுவாங்க. இப்ப அனுபவிக்கிறது நாங்க தான். எக்ஸ்ட்ரா வளர்ச்சி கட்டினவங்க தான் உள்ள விட மாட்டாங்க தவிர ஹவுசிங் போர்டில் இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க. அதனால நாங்கெல்லாம் வெளியே போக ரெடி. எக்ஸ்ட்ரா வளர்ச்சி கட்டணவங்க, பெரிய பெரிய வீடு கட்டணவங்க தான் போக மாட்டேன்றாங்க. ஹவுசிங் போர்டு ஸ்லெம் ஏரியாவில் இருக்கிறவங்க நாங்கள் போகிறோம்.
இங்க இருக்க உங்க மக்களே தான் வந்து போறதுக்கு தடையா இருக்காங்களா சில ஆமா, பேரு? ஆமா, இதே ஊர் மக்களுங்க தான் தடையாகிறாங்கன்னு எம்எல்ஏ சொல்றாரு. எம்எல்ஏ தான் சொல்றாரு, நாங்க வரோம் ஒரு நேரத்துக்கு வரும்போது இங்க எங்களை வந்து உள்ள விட மாட்டாங்க, கணக்கு எடுக்க விட மாட்டாங்க. இந்த வாட்டி லாஸ்டா வார்னிங் கொடுத்துக்கிறாரு. 3 கோரிக்கை வச்சாரு. அந்த இறந்த குழந்தையோட குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபாவும் 5 லட்சம் தானே சொல்லியிருக்காங்க. 10 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு பிள்ளைங்க மொத்தம் 3 பிள்ளைங்க அரசு வேலை ஒண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. 2வது திங்கக்கிழமை அதிரடியா வந்து நாங்க வந்து கணக்கு எடுக்க வருவோம். யார் தடுத்தாலும் மறுத்தாலும் நாங்க போலீஸ் மூலியமா நாங்க வந்து இந்த வாட்டி உங்களுக்கு வீட்டுக்கு தீர்வு கொடுப்போம்னு சொல்லிக்கிறார் எம்எல்ஏ தாவேலு சொல்லிக்கிறாரு. நாங்களும் நம்பி இருக்கிறோம் அத்தை. உடனடியா அந்த ஆனா நடவடிக்கை இந்த கவர்மெண்ட் இழப்பு அடுத்த வாட்டி யாருக்கும் அடுத்த வராத எந்த அளவுக்கு பிள்ளைக்கும் வரக்கூடாதுமா. உடனே எந்த எங்க பிள்ளைக்கும் வீட்டுக்கு மாற்று வரக்கூடாது. வீடு கொடுத்தா நல்லா இருக்கும். ஆனா எங்களை வந்து உடனே போன்னு சொன்னா நாங்க போக முடியாது. எங்களுக்கு மாற்று வீடு கொடுத்துட்டு நீங்க இடிச்சிட்டு கட்டி கொடுங்க. எங்களால வெளியெல்லாம் போய் வாடகை கொடுக்க முடியாது. ஆனா தடியா இருக்கதும் இதே ஊர் மக்களுங்க தான், போறேன்னு சொல்றதும் இதே ஊர் மக்களுங்க தான். இப்போ இந்த விபத்துக்கு அப்புறம் அவங்க போறேன்னு சொல்றாங்களா இல்ல இப்பயும் பிடிவாதம் பண்றாங்களா? நாங்க போறதுக்கு ரெடியா தான் இருக்கிறோம். நீங்க இப்ப எங்களுக்கு ஒரு சாவி கொடுத்தா கூட இந்த ஹவுசிங் போர்ட்ல போய் இருங்கனாக்கா நாங்க போய் இருப்போம். அதுக்கு நாங்க ஊர் விட்டு ஊர்லாம் போக முடியாது. எங்க பிள்ளைங்க படிப்பு இருக்குது, வேலை இருக்குது, எல்லாமே நமக்கு இங்கதான் இருக்குது. இந்த பாருங்க, இதை நாங்க வித்தாதான் எங்களுக்கு ஒரு நாளைக்கு பொழைப்பே. அந்த மாதிரிதான் நாங்க வாழ்ந்துன்னு கிடக்குறோம். எங்களுக்கு திடீர்னு வந்து செம்மஞ்சேரிக்கோ பெரும்பாக்கத்துக்கோ கோட்டுப்புறத்துக்கோ போனாக்கா எங்களால போக முடியாது. இதே பீச் ஓரமே கட்டியிருக்காங்க வீடு, 14 அடுக்கு கட்டிக்கிறாங்க. அதுல தற்காலிகம் கொடுத்துட்டு எங்களுக்கு இடிச்சிட்டு இங்க கட்டிட்டீங்கன்னா நாங்க வரத்துக்கு ரெடி. போன வருஷம் மழையில 2023ல அந்த பால்கனி இடிஞ்சு விழுந்தது. அந்த பால்கனி இடிஞ்சு விழும்போது 3 வண்டிங்க சேதாரமாச்சு. 2023ல இந்த 2வது மாடி இடிஞ்சு விழுந்தது. பால்கனி இடிஞ்சு விழுந்ததுல 3 வண்டிங்க சேதாரம் ஆச்சு. அப்போ ஏதோ உயிர் சேதம் ஆகல, ஆனா 3 வண்டிங்க சேதாரம் ஆச்சு. இதே 140ஆம் பிளாக்ல 4வது மாடியில ஏசி தூக்கின்னு போன ஒருத்தர், டோர் டெலிவரி வந்தவரு, அவர் பால்கனியோட ஏசியோட கீழே உந்து ஒரு கை போயிடுச்சு அவருக்கு. அதான் நியூஸ் எல்லாம் வெளியே வந்துச்சா? நியூஸ்காரங்களா வந்திருந்தாங்க, பேட்டி எடுத்துருந்தாங்க, போயிருந்தாங்க. அதிகாரிகளும் வராங்க, நீங்க வெளியே கிளம்புங்கன்னு சொல்றாங்க. சில பேருங்க உள்ள விட மாட்டாங்க அவங்கள. 2 நாளைக்கு முன்னாடி ஸ்லாப் வந்து அந்த கண்ணாடி உடைஞ்சி அந்த ஏசி உடைஞ்சி இங்க வந்து உண்டுது அந்த ஸ்லாப். இதுவுமே அபாயகரமா தானே இருக்கு. எல்லாமே உடையற ஸ்டேஜ். எல்லாமே வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி தான் இருக்கும். வீட்டுக்குள்ளேயே தரைங்க இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நடந்தது. இது இந்த வீட்டுல 3வது மாடில இருந்து உளுந்து கீழே இந்த 2வது மாடியில பட்டு கண்ணாடி பட்டு ஏசி உடைஞ்சி இங்க விழுந்தது. அதே மாதிரி இப்ப முந்தானத்துக்கான சம்பவம் வந்து அந்த 4வது மாடி தெரியுதுங்களா, கம்பியே இல்ல, அதுல கம்பி இல்லாம அந்த ஸ்லாப் அப்படியே விழுந்தது. எப்பவுமே என்கிட்ட நின்று பேசிட்டு எங்க அம்மா இருக்கிறாங்களா சாவி கொடுத்தாங்களான்னு பேசிட்டு போற புள்ளாங்க. நான் மழையா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கடையை சீக்கிரமா சாத்தினதுனால அந்த பிள்ளை இப்படி போயிட்டு 2 பிள்ளைங்களை உயிரை காப்பாத்திட்டு தான் உயிரை விட்டுக்கிறாங்க. அதனால மறுபடியும் எந்த ஒரு பிள்ளைங்களுக்கும் அந்த உயிர் சேதாரம் ஆகாம நீங்க வந்து செஞ்சு இது சிஎம் அளவுக்கு நீங்க எடுத்துட்டு போங்க. சிஎம் காதுக்கு போல, இது வரைக்கும் போயிருந்தா எங்களுக்கு வந்து எங்க வீடோட இது கிடைச்சிருக்கோம். இது வரைக்கும் போல. ஆனா இனி போகணும்னு நாங்க உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு வந்து மாற்று வீடு கொடுத்துட்டு எங்க வீட்டை வந்து இதெல்லாம் இடிச்சிட்டு எங்களுக்கு கட்டி கொடுங்க. இது மாதிரி நடக்கிறப்பெல்லாம் தகவல் கொடுக்குறோம். வந்து பாருங்க, இந்த மாதிரி தட்டி பூச்சிட்டு போறாங்க. இதெல்லாம் கேரண்டி கிடையாது. யாரு மாநகராட்சி ஆளுங்களா இல்ல? மாநகராட்சி தான். அவங்க தான் வராங்க, தட்டுறாங்க. இப்போ இதே மாதிரி தான் இருந்தது லெவல் அந்த ஸ்லாப். இப்ப அது உள்ள போயிடுச்சு. இப்ப செங்கல் வச்சு விழுந்த பிறகுதான் 2 பால்கனி விழுந்த பிறகுதான் அதை கட்டிடுறாங்க. அடுத்த மலைக்கு அது உள்ள வாய்ப்பு இருக்குது. கம்பிங்க வச்சு கட்டினாதான் அது நிக்கும். வெறும் செங்கலால அடிக்கி விட்டா என்ன ஆயிடும், மலையில ஊறி நடக்க இன்னொரு ஸ்லாப் வந்தா அது டேமேஜ் ஆகி அதுவும் ஊந்துரும். இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ண வராங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க கேட்டீங்களா எதுக்கு இந்த மாதிரி வந்து அந்த சமயத்துக்கு தற்காலிகமா பண்ணி கொடுத்துட்டு போறீங்க? தற்காலிகனாக்கா இல்ல, அடுத்த வருஷம் ஊர் எடுத்துருவோம், நாங்க அடுத்த வருஷம் செஞ்சிருவோம் அப்படின்னு சுனாமில இருந்தே எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. 2004ல இருந்து எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனா அரசாங்கம் வந்துதான் இருக்கிறாங்க. உள்ள பாதி மக்களுங்க விட மாட்டாங்க. ஹவுசிங் போர்ட்ல பாதிக்கப்படுறவங்க எடுத்தா போதும்ட்டு இருக்கிறாங்க. ஆனா ஹவுசிங் போர்ட்ல வரவங்க இதை வந்து தடை பண்ணல. வெளியில கட்டினவங்க தான் தடை பண்றாங்க. ஹவுசிங் போர்டு இல்லாம தனி வீடு கட்டினவங்க தான் தடை பண்றாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு வந்து அதுதான் வருமானம். அதனால அவங்க போக மாட்டேன்றாங்க, அங்கே இருப்பேன்றாங்க. எங்களுக்கு வந்து வருமானமே கிடையாது. இதுதான் எங்க பூர்வீகமே. நாங்க இதை விட்டு வெளியிலாம் போய் எங்களால இருக்க முடியாது. எங்களுக்கு கட்டி கொடுத்து கொஞ்சம் பெருசா கட்டி கொடுத்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கும். ஆனா இது சிஎம்க்கு அதுக்கு போகணும். இறந்தவரோட வீட்டுக்கு வந்து 5 லட்சம் கொடுத்தேன்னு சொல்லி. ஆமா, கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கட்சிக்காரங்களும் சேர்ந்து ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துக்கிறாங்க. ஒரு அரசாங்க வேலையை ஒரு பிள்ளைக்கு கொடுக்குறேன்னு பேசிட்டு இன்னிதான் வந்து பேசிட்டு போயிடறாங்க. அந்த வீட்லயே 2 இழப்புமா, 2 முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி விழுந்து இறந்தாராம். திருப்பி அந்த பையன் கள்ளசாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு எல்லாம் வந்து 10 லட்சம் தராங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இறந்தவங்களுக்கு 5 லட்சம் கொடுக்குறாங்களே, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு பணமே வேண்டாம் தான் சொன்னாங்க. அந்த 5 லட்சமா வேண்டாம், பணமும் வேணாம். அந்த பணத்தால வந்து குழந்தை உயிர் வந்துட போறது கிடையாது. மத்த உயிர் போக வேணான்றாங்க. எங்களுக்கு வீடு கொடுத்தா போதும், எங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு கொடுத்தா போதும், நாங்க கிளம்பி போயிடுறோம். பிள்ளைக்கு அந்த பாதிப்பு. ஆனா அது வந்து நம்ம மனுஷாளுங்களே தான் தடை.
ஒரு புள்ள போனது இல்லாத இன்னொரு அம்மாவும் அந்த மாதிரி ஆயிருக்கும் எங்களுக்கு. அந்த புள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட பயம் அவ்வளவு பயம் இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னாக்கா 4 வாட்டி அவளுக்கு வீசிங் ஆஸ்பத்திரியில அந்த மாதிரி வந்துச்சு ராயப்பேட்டாலன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. இளைஞரோட அம்மாவுக்கு நான் போய் போட்டோ பிடிக்கலான்னு நினைச்சேன். அந்த நேரத்துல எனக்கு தோணலம்மா. நான் அந்த பிள்ளையோட அந்த அம்மா இப்போ ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறா. அதை பார்த்தாவது இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க எடுத்து. நான் இந்த இடத்துல வந்து 4-5 ஊனமுற்றவர் இருக்காங்க, கை கால் விழுந்தவங்க இருக்கிறாங்க. ஒரு எதுனாக்கா இப்படி தூக்கிட்டு போவோம் பயமா இருக்குமா? அந்த நேரத்தில் எந்த பில்டிங் விழுவோமா, எந்த பால்கனி விழுவோமா, எந்த ஸ்லாப் ஒடிஞ்சு விழுவோமான்னு இருக்குது. அது அந்த வீட்டில் கை கால் விளங்காதவர் இருக்கிறாரு, இதை எங்கள் வீட்டில் கை கால் விளங்காதவங்க இருக்கிறாங்க. அந்த கொஞ்சம் காற்று இல்லாட்டி இப்படி வந்து உட்காடுறாங்க. உட்கார்ந்த நேரத்தில் எதுனா ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் நீங்க இதை அகற்றணும்னு சொல்லி எடுத்திருக்கீங்க? அரசாங்கத்துக்கு ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? எல்லாம் வந்து அரசாங்கமே வந்து வீட்டுக்கு வந்து எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாம் போவாங்கம்மா. என்ன இடிஞ்சு போயிருக்கிறது, உதிர்ந்து போயிருக்கிறது எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போய் நோட்டீஸ் ஒட்டுவாங்க. கடைசியாக இப்போ ஒரு 2 மாதம் இருக்கோம்மா. நோட்டீஸ் ஒட்டிட்டு நீங்கள் போங்க, நாங்கள் கட்டி தரோன்றாங்க. இப்போ நீங்கள் போங்கனாக்கா நாங்கள் இங்கே இருக்கிறது இல்லை. 100ல் ஒரு 5 பேர் தான் வாடகை கொடுத்துருக்குற மாதிரி. ஒரு 5 பேர் தான் வீட்டு வாடகை கொடுத்து போகிற மாதிரி இருக்காங்க. மொத்தம் 95 பேர் வீட்டு வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. குடிக்கார பிள்ளைங்களை வச்சுருக்கிறாங்க, புருஷன் சரியில்லாதவங்க வச்சு. அவங்கெல்லாம் எப்படி போய் வாடகை கொடுக்க முடியும்? வீட்டு வேலை செஞ்சுட்டு வந்து அவங்களுக்கு குடும்பத்துக்கே பத்தல அந்த காசு. அதுக்கப்புறம் நம்ம எப்படி போய் 15,000 10,000 வாடகை தருவோம்? 1 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் எப்படி தருவோம்? அதனால தான் நாங்கள் போகாமல் இங்கே இருக்கிறோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு தற்காலிங்க காட்டுங்க, நாங்கள் போகிறோம். பையனாலே என் பொண்ணு போயிடும் பழகுதுமா. பொண்ணு ரொம்ப மோசமாக இருக்குதாம்மா. பைத்தியக்கார மாதிரி ஆயிடுச்சுமா. அது சின்ன பையன் போயிட்டான், 4 வயசு பையன் போயிட்டான். சரி, இப்போ வந்து 22 வயசு பையன்மா வேலையிலேருந்து உள்ளே வந்ததுமா. பாவம் இப்போ. நீங்க அவங்களோட பாட்டியா? ஆமாம்மா, வேறம்மா 2வது பசங்க உள்ளம்மா. அது இப்படி போயிட்டானேம்மா, பைத்தியக்காரச்சி மாதிரி ஆகி போயிட்டாம்மா என் பொண்ணு. என்ன ஆகுது தெரியலம்மா அந்த பிள்ளைக்கு. பைத்தியக்கார மாதிரி ஆயிடுச்சு, பிசி மாதிரி வருது. ஆமா, அதிர்ச்சியில பயந்துச்சுமா. அது ரத்தமா கொட்டி இந்த இடம்லாம் ரத்தம்டாப்பா என் பிள்ளைக்கு. ரொம்ப மோசமாயிட்டு கிடக்குறாம்மா என் பொண்ணு. பாருங்கம்மா எப்படி கிடக்குறா வீட்டில். அழுது தொண்டையை கட்டிக்கிச்சு, ஃபிக்ஸ் மாதிரி வந்துருதுமா குழந்தைக்கு. இந்த மாதிரி ஆகுதும்மா. இந்த மாதிரி எதுனா செய்யுங்கம்மா நம்மளுக்கு. அரசாங்கத்துல இருந்து யாராவது வந்து பார்த்தாங்களா? பார்த்துதானே போறாங்கம்மா. இப்படிதான் பேசி போராட்டம் பண்ண அப்புறம் தான் வந்து பார்த்தாங்க. எல்லாம் போடுறாங்கம்மா. அதுக்கு முன்னாடி எத்தனையோ உயிர் போயிருக்கு. அது பாருங்க, அடியோட ஊதுதுமா. அது அடியோட ஊதுதுமா. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க மாமா யாரோ இறந்துட்டாங்க. ஆமா, என் புள்ள. அது என் புள்ள கல்லு உள்ள சீலிங் ஊந்துதாம்மா. குழந்தை கஞ்சி குடிச்சிட்டு உட்காந்து இருந்தான். உங்க குடும்பத்திலே இது ரெண்டாவது. இது பேரன், அது புள்ள. 2 மாசத்துல கல்யாணம் இருக்கு மேடம் அந்த பையனுக்கு. அந்த பையனை செத்துட்டான். ஒரே ஒரு கல்லு தான். அவ்வளோ வீக்னஸ், பில்டிங் ஃபுல்லா வீக்னஸ். எந்த ஒரு அதிகாரி, எந்த ஒரு அரசாங்கம்லாம் வந்து பார்க்கல. இருக்கிறாங்களா செத்துட்டாங்களா எல்லாம் பார்க்கல. சரியா, உயிர் போறது போயின்னு தான் இருக்கு. மத்தவங்க எல்லாம் வந்து விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அதிகாரிகளை உள்ள. உங்க குடும்பத்திலே வந்து 2 உயிர் போயிருக்குல்ல, நீங்க எதுவும் ஸ்டெப் எடுக்கலையா? ஸ்டெப் எடுத்தோமே, அதான் போராட்டம் பண்ணோம். அது அப்புறம் தான் வந்து பார்த்தாங்க. ஒரு மரணம் நடந்தது, அது கேஸ் போயின்னு தான் இருக்கு மேடம். பட்டினப்பாக்கத்து பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் பில்டிங் வீக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, எல்லாருமே தெரியும். தெரியாது யாருக்குமே கிடையாது. சரியா, எந்த ஒரு அரசாங்கம், எந்த ஒரு அதிகாரியும் வந்து பார்க்கல. செத்தா சாப்பிட்டோன்னு விட்டாங்க. சரியா, அப்படி விட்டுதான் ஒரு உயிர் போயிடுச்சு. 2 மாசத்துல கல்யாணம் அந்த பையனுக்கு. சின்ன பையன், ஒரு பழக்கம் கிடையாது அவங்ககிட்ட. ஒரு பழம் கிடையாது. எவங்கிட்ட ஒரு சண்டை, எவங்கிட்ட ஒரு ஃப்ரெண்டோ இதெல்லாம் கிடையாது அவங்ககிட்ட. அவ்வளோ டீசெண்டான பையன். ரொம்ப அவங்க அம்மாவுக்கு எதனா ஒன்று அவன் தான் பார்ப்பான். இன்னைக்கு அவங்க செத்ததுலேருந்து அவங்க அம்மா முடியாம பத்துன்னு இருக்கிறாங்க. சாவர கண்டிஷன்ல இருக்கிறாங்க அவங்க அம்மா. 5 வாட்டி அவங்க பையன் இருந்துட்டு ஃபிக்ஸும் வந்திருக்கு அவங்க அம்மாவுக்கு. அந்த அளவுக்கு அவங்க அவ்வளோ இதாயிட்டாங்க, மனசு உடைஞ்சு. இப்ப கூட அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க புள்ள இருக்கு அப்படின்றாங்க. அவங்க பையன் செத்து நேத்து அடக்கம் பண்ணியாச்சு. நேத்து தான் நாங்கெல்லாம் போனோம், அடக்கம் பண்ணோம், எல்லாம் பண்ணி விட்டு மீண்டு வர முடியல அவங்களால. அவங்க பையன் கல்லையே நிக்கிறான். என் பையன் இங்க இருக்கிறான். கையில டீக்கு அவனை அமுச்சு விடு அப்படின்றாங்க. எழுப்பி அவனை அமுச்சு விடு, டீ வாங்கி வர சொல்ல அவனை அப்படின்றாங்க. போயிட்டானே, இதுக்கு மேல எங்கிருந்து வருவான் அவன்? எங்கிருந்து வர போறான்? போயிட்டானேம்மா. காப்பி எடுத்துன்னு வராடே, தண்ணி எடுத்து புடிடாடே போடா. இதுதான் பைத்தியமா குசிக்குது. அம்மா இவங்களுக்கு வந்து நல்லதான் செய்வான் அவன். புரியுதா? யாருக்கும் தந்தில கட்டுறது கிடையாது. இப்போ சொல்றேன், பேச்சுக்க போக மாட்டாமா. யார் பேச்சுக்கும் பாட்டா வருவான், வேலைக்கு போவான், வருவான், உள்ள போவான்.
எனக்கும் கூட சரி ஹெல்ப் பண்ணிக்கிறான். கரீம்பாய் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுமா வான்னு போவான். வண்டி என்னை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டு போட்டு வேலைக்கு நான் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு உங்களை மாதிரி, புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் அவன் பேரை நான் அந்த மாதிரி நான் இருந்தேன். இந்த மாதிரி நல்லதும் எல்லாமே சூப்பராக செய்வான். புரியுதா? ஆனா இது நான் வேற மாதிரி சொன்னேன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட் என்ன சஸ்பெண்ட் பண்ணியும். அதனால கம்னு விட்டு வச்சுக்கிறேன். கண்டிப்பா எதனா நீங்க பண்ணோம். சரியா? இன்னைக்கு 22 வயசு பையன் உயிர் போயிடுச்சு, நாளைக்கு 10 வயசு குழந்தை சாவும். சரியா? இன்னைக்கு இந்த பையனுக்கு விட்டா மாதிரி நாளைக்கு 10 வயசு பையனுக்கு விட்டுருவீங்களா? நான் கேட்குற கேள்வி அதுதான். நீங்க நியூஸ்ல போனீங்கன்னா வேணா பண்ணுங்க. சரியா? ஏன்னா என் தம்பி அவன், வெளியாள் கிடையாது, என் சொந்த தம்பி அவன். சரியா? இன்னைக்கு வயசு பையன் அந்த அளவுக்கு அவனை பார்த்துருந்தாங்க. அப்படி நல்லா எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குற பையன் அப்படி போயிடுச்சு மேடம். அநியாயமா போயிடுச்சு. ஒரே ஒரு கல்லு தான் ஊந்துது அவன் மேல. உடனே இந்த ரோடு ஃபுல்லா ரத்தம், இந்த ரோடு ரத்தம் அப்படியே தூக்கினு போறதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள செத்துட்டான் பையன். எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும். நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் இவங்க அம்மா ஒரு மாதிரியா இருக்கிறாங்க மேடம். அவங்க அம்மா முடியாம இருக்கிறாங்க. ஒரு உயிருக்கு 2 உயிர் போற மாதிரி இருக்கிறாங்க. இது அரசாங்கம் என்ன பண்ணும்? கவர்மெண்டா என்ன பண்ண போறாங்க? இதுக்கு என்ன ஒரு முடிவு தருவாங்க? எதுவுமே தர முடியாது மேடம். ஏன்னா அந்த பையன் என்ன பாவம் பண்ணான்? எனக்கு 2 மாசத்துல கல்யாணம் இருக்கு. வருஷத்துக்கு முன்னாடியே சிலாப்பு விழுந்து ஒரு புள்ள இறந்துருக்குதுன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப பில்டிங் எந்த அளவுல இருந்திருக்குது? அதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்திருக்கலாம் இல்ல மேடம்? சொல்லுங்க, எடுக்கிறதுக்கு விட்டுருக்கலாம் இல்ல? மக்கள் சொல்லுங்க. உள்ள வரக்கூடாத அளவுக்கு இதே அப்படியே வரவங்களை அப்படியே அமுச்சு விட்டு ஒரு கண் தொடர்புக்கு ஒரு நோட்டீஸ் மட்டும் ஒட்ட வச்சுட்டு போயிடுறாங்க. இது எந்த விதத்துல நியாயமானது? இந்த புள்ள போயிடுச்சு, போனதுதான். இனிமேட்டு திரும்பி வர போறது இல்லை. அந்த இழப்பு உங்களுக்கு ஈடு கட்ட போறது இல்லை. என்ன இனிமே இந்த புள்ளையோட இந்த பட்டினப்பாக்கம் ஏரியாவுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கணும். இனி அடுத்த புள்ள இந்த ஒரு நிலைமைக்கு ஆகக்கூடாது. இதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாட்டாறு பொண்டாட்டி செத்துச்சு. யாருக்குன்னா சொல்லுங்க. ஏரியால துணி துவைச்சிட்டு இருந்து பின்னாடி சிலுப்பு அப்படியே போயிடுச்சு. காரணம் என்ன? நான் அதெல்லாம் எதுவும் தப்பா சொல்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பில்டிங் இப்படி இருக்குன்னு தெரியுது. ஆனாலும் நீங்க உயிர் பயம் இல்லாம இங்கே இருக்கீங்கல்ல. அதுதான்மா, அதுதான் கட்டி கொடுத்தாங்க. பால்கனி கட்டினாங்க, சீலிங் கட்டினாங்க. என் புள்ள செத்துட்டுக்கு எல்லாம் கட்டினாங்க. இப்போ எல்லாம் மோசமாயி போச்சு. கட்டி கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த நாட்டாரு பைக்கமாயிட்டாரு. அவன் தம்பி மச்சா பைக்கமாயிட்டான் தெரியுமா? இன்னைக்கு ரோட்ல அலையிறான். ஏரியாலே அவர் கடை தான் ஃபேமஸ். அவரு எப்படி இருந்தவர், அவர் பொண்டாட்டி தான் செத்தது. அப்ப அவங்க பொண்டாட்டி செத்ததுக்கு இன்னைக்கு அவரு ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றாங்க. அந்த நிலைக்கு அது ஒரு மேடம் இருக்கும். 30-35 வருஷம் இருக்கும். இந்த பில்டிங்கை கட்டி புதுசிலே ரொம்ப சிலாப்புங்க விழுந்துச்சு. இந்த பால்கனியில சிலாப்புங்க தான் ரொம்ப விழுந்துச்சு. வீட்டுக்குள்ள சீலிங் ஒடிஞ்சு விழுந்து தான் அவங்க குழந்தை போனது. நான் அதுக்கப்புறம் இப்போ இவ்வளோ விழுந்திருக்கு. இதே இடத்துலமா ஒரு 10-15 இடிஞ்சு விழுந்திருக்குமா. கடவுள் காப்பாத்திட்டாரு. ஆனா இந்த நேரம் தான் இந்த பிள்ளைக்கு ஏமா நின்ன மாதிரி நின்று 4 பிள்ளைங்களை காப்பாத்தி விட்டு அவன் உயிரை கொடுத்துட்டான். மதிப்பானாக்கா 4 அடுக்குன்றது 128ஆம் பிளாக்ல இருந்து 154ஆம் பிளாக் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி பாம்பே பில்டிங் இதுக்கு மேல மோசமாகுது. நீங்க நடக்கவே மாட்டீங்க. பாம்பே பில்டிங்னாக்கா 5 அடுக்கு 5 அடுக்கு அது பக்கத்துலயே தான் இருக்குது. அது வேணா நீங்க போய் பாருங்க. ஆனா அதுலயும் ஜனங்க இருக்கிறாங்க. சில பேர் காலி பண்ணி போயாச்சு. உயிருக்கு பயந்துன்னு போயிட்டாங்க. சில பேர் போக முடியாத நிலைமையில, வாடகை கொடுக்க முடியாத நிலைமையில அந்த வீட்டுல இருக்கிறாங்க. பட்டினப்பாக்கம் ஸ்ரீனிவாசபுரத்துல உயிரிழந்த குலாப் இளைஞரோட அவருடைய வீட்டுல தான் நம்ம இருக்கோம். இன்னைக்கு அவரோட வீடு எந்த நிலைமையில இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குலாப் அவர்கள் அந்த இருந்த வீட்டினோட கட்டிடத்துல இருக்க அந்த இடத்த தான் பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளோ ஒரு அபாயகரமான கட்டத்துல அந்த கட்டடம் இருக்கு அப்படின்றத. அவருடைய வீடு மட்டும் இல்ல, இந்த கட்டடத்துல நிறைய வீடுகள் இப்படிதான் இருக்கு. மொத்த கட்டடமுமே ரொம்ப பாழடைஞ்சு சிதிலமடைஞ்ச நிலையில தான் இருக்கு. எந்த தாயாலையும்
இது தாங்கவே முடியாது. அப்படி எந்த தாய்க்கும் இந்த இழப்பு இந்த வரக்கூடாது. இழப்பு வந்து இந்த மாதிரி நடந்த இழப்பு வந்து எந்த தாய்க்கும் ஆகக்கூடாது. இந்த ஹவுசிங் போர்ட அப்பவே பார்த்து சரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்திருந்தாங்க, இல்ல மக்களுக்கு வந்து கொடுத்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு நிலைமை இருந்துக்கா. இந்த தாய் படுற பாடு வந்து இனிமே எந்த தாய்க்கும் படக்கூடாது. அதாவது எங்களது பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டம். ஏன்னா எங்களோட குழந்தை, இந்த விளையாடின குழந்தை, நாங்களாம் ஒண்ணா வளர்ந்தவங்க. இந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு துடிச்சு ஒரு உயிர் போவோம், ஒரு மக்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு சேதாரம் ஆகும்ன்றது யாருமே நினைச்சு பார்க்கல. அந்த புள்ள வந்து உயிர் கொடுத்ததுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் மக்களுக்கு தேவை. ஏன்னா வந்து இந்த ஹவுசிங் போர்டு அன்னைக்கே சரி செஞ்சு அந்த 6 மாசமோ 1 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பால்கனி உடைஞ்சி இருக்கும் பொழுது வந்து பார்த்ததுக்கு ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா இது மட்டும் அந்த புள்ள உயிர் போயிருக்காது. ஆனா இங்க வந்து இந்த மக்களுக்கு எந்த ஒரு, எங்களுக்கு வந்து ஒரே பயமா இருக்கு. இந்த எப்படிதான் நாங்க உயிர் வாழ்றதுன்னு தெரியல. ஏன்னா சின்ன சின்ன பசங்க, இந்த வயசை விட சின்ன சின்ன பசங்க இருக்காங்க. இந்த பசங்களை நாங்க வீட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறது மிக ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா வந்து எங்க பொருளாதாரம் எங்களுக்கு இல்ல, பொருளாதார வசதி இல்ல, எங்களுக்கு ஒழுங்கான வேலை வாய்ப்பு இல்ல. அப்படி ரொம்ப ஏழ்மையா இருக்கிறதுனாலதான் இத்தனை பிரச்சனையும் தாங்கிட்டு நாங்க இங்க இருக்கிறோம். ஆனா இங்க வந்து தயவு செய்து இங்க எப்படியாவது பார்த்து இந்த வீட்டையெல்லாம் கொஞ்சம் நீங்க சரி செஞ்சு பார்த்து இந்த ஏரியால இருந்து எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லதா போகும். இல்லைன்னா இதுக்கப்புறமா நாங்க இந்த செஞ்ச இதை விட டபுள் மடங்கா நாங்க வந்து போராட்டத்தை நாங்க நடத்துவோம். திங்கக்கிழமை வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்க அந்த ஒரு வார்த்தைக்காக எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க நல்லபடியா அந்த சடங்கு செய்யணும்ன்றதுக்காக நாங்க இத்தனையும் தாங்கிட்டு நாங்க அமைதியா இருக்கோம். இதுக்கப்புறமா திங்கக்கிழமை வரல, சாதகமா எதுவுமே ஆளன்னா நாங்க வந்து சிஎம் வந்து இன்னும் டபுள் மடங்கு இருக்கும். எங்களோட போராட்டத்தோட களம் வந்து கோட்டையோட வாசல்லையே போயிட்டு நாங்க அங்கேயே முற்றுகைகள் பண்ணி மறியல் எடுப்போம். கண்டிப்பா இதுக்கான நடவடிக்கையை உடனடியா எங்களுக்கு திங்கக்கிழமை எடுத்தே ஆகணும். வேற வழியே இல்லை. ஏன்னா எங்களோட புள்ளைய உயிரை கொடுத்துருக்கோம். நாங்க எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டம். ஏன்னா எங்க புள்ள சின்ன சின்ன பசங்களை வந்து காப்பாத்தி அந்த அவ்வளவு பெரிய புள்ளைய, அவனுக்கு கல்யாணமா, அவங்களுக்கு 4 மாசத்துல கல்யாணம் வச்சிருக்கோம். புள்ளையுடைய உயிருக்கு அந்த கல்யாணம் வச்சிருக்கோம். அந்த சின்ன பையன் அவங்க அம்மாவை பாருங்க எந்த அளவுக்கு எப்படி இருக்காங்க பாருங்க. அன்னில இருந்து அவங்களால மீண்டு வர முடியல. ரத்த வெள்ளம், அதாவது அந்த ரத்த வெள்ளத்தை வந்து நான் தான் முதல்ல வந்து வீடியோ ஷூட் பண்ணி பார்த்தேன். அந்த ரத்த வெள்ளம் அந்த முனையில இருந்து ரோட்டு தெருவுக்கு ஓடுது, அப்படியே நதி மாதிரி ஓடுது, ஆறு மாதிரி ஓடுது. ஆனா இந்த மாதிரி ஒரு துன்புறுத்தி இந்த மக்களை முதல்லயே பார்த்து வந்து சீரமைச்சு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தே இருக்காது, கண்டிப்பா நடந்திருக்காது. எங்களை வந்து அப்படியே விட்டுட்டாங்க. யாருமே எங்களை வந்து பார்க்கல, கொல்லல, ஒண்ணுமே செய்யல. செஞ்சிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு இழப்பு நடந்திருக்காது. ஏதோ அல்லாஹ்வுடைய நாட்டத்தால இந்த மாதிரி நடந்த ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பா எங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு தீர்வு தெரிஞ்சே ஆகணும். திங்கக்கிழமை இல்லைன்னா இதை விட நாங்க 2 மடங்கா 3 மடங்கா இது மாதிரியே மக்கள், இப்ப வந்த மக்களை விட நாங்க அப்படியே இன்னும் 10 மடங்கா மக்களை சேர்ப்போம். கண்டிப்பா சேர்ப்போம். எங்களோட மக்களே போதும், வெளியாளுங்க யாருமே தேவையில்லை. எங்க மக்களே எங்களோட இருக்காங்க. எங்க ஊர்லயே இருந்துட்டு எங்களை யாருமே வந்து ஆதரிக்கல. அதனால நாங்க எங்களோட மக்கள் 10 மடங்கா கூட நாங்க எடுத்துட்டு வருவோம். கண்டிப்பா எடுத்துட்டு வந்து எங்களோட ஆதங்கத்தை நாங்க அன்னைக்குதான் வெளியெடுத்துவோம். திங்கக்கிழமை மட்டும்தான் இப்போதைக்கு டைம் நாங்க கொடுத்துருக்கோம். கண்டிப்பா வந்து அரசாங்கம் எங்களை செய்யறதுன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கிறதுனால திங்கக்கிழமை மட்டும் நாங்க பொறுத்தே இருப்போம். ஏன்னா நாங்களோட வாழ்வாதாரமே இந்த ஊர்ல இருந்தா பிறந்து வளர்ந்து இருக்கிறதுனால எங்களோட வாழ்வாதாரம் இங்கதான். அதனால எப்படியாவது இந்த அரசு எங்களுக்காக கண்டிப்பா செஞ்சேதான் ஆகணும். ஏன்னா மக்களுக்காக தான் நாங்க சட்டமன்றத்துல பேசுறோம். அங்க பேசுற மக்கள்ன்றதுனால அந்த மக்களை அவங்க கண்டிப்பா வந்து ஒரு தீர்வை கொடுத்தேதான் ஆகணும். கண்டிப்பா தீர்வு கொடுப்பாங்கன்றதை நாங்க நம்புறோம். பட்டினப்பாக்கத்துல அந்த மேற்கூரை இடிஞ்சு விழுந்து உயிர்ந்த அந்த இளைஞரோட வீட்டுலதான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். அவங்க உறவினர்கள் பேசக்கூடிய அந்த குமுறல்களை கேட்டிருக்கோம். அதுவும் இல்லாம அவருடைய தாய் எந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்றத இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம். கண்களை குளமாக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம். ஊர் பகுதியை சேர்ந்த மக்களா நீங்க என்ன சொல்ல வரீங்க இதை பத்தி? எங்களுக்கு மாற்று இடம் தேவையம்மா. நாங்கள் நிறைய குழந்தைங்களை எழுதிட்டுக்கிறோம். இது வெளியே தெரியாமல் தான் ரொம்ப காலமாக நடந்துன்னு. இந்த வாட்டி எங்களை வந்து தயவுசெய்து இந்த மாண்பு முதல்வர் அவங்க அப்பா கட்டி கொடுத்த வீடு இது 1972. நாங்கள் இது வரைக்கும் அவர் கூட நம்பி நான் வாழ்ந்துட்டோம். என் மாண்பு முதல்வர் வந்து இதை கண்காணித்து இதை உடனே நடைமுறையை கற்று இந்த இஸ்லாமிய மக்களுக்கு தயவுசெய்து ஒரு நல்ல குடியிருப்பு கொடுத்தா அவருக்கு கோடி புண்ணியம்.